Hello guys, welcome back to our channel Tnusrb Fitness. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து லாங் ஜம்ப்க்கு எப்படி ட்ரெய்னிங் பண்றது அதாவது Tnusrb செலக்ஷன் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க எக்ஸாம்க்குல வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கும் நேத்து ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்காது ஓகேங்களா அதனால வந்து இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம லைஃப் வந்து தீர்மானிக்க போறது கிடையாது அடுத்து வந்து இந்த எக்ஸாம் கிடைக்கலனா இதோட நமக்கு வந்து பெரிய எக்ஸாம் தான் பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால வந்து யாருமே வந்து மனசு விட்டுறாதீங்க அடுத்த எக்ஸாம் படிச்சிட்டே இருக்கீங்க ஓகேங்களா இந்த சீரிஸ் என்ன பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரெய்னிங் பண்றதை பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா இவங்க என்னோட தங்கச்சி வினோ ஓகேங்களா இவங்க வந்து நேஷனல் ஹேண்ட்பால் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி அத்லெட் ஓகேங்களா இவங்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து உமன்ஸ்க்கு வந்து எப்படி லாங் ஜம்ப் ட்ரைனிங் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப்புக்கு வந்து ஒரு ப்ரீஃபாக ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு சேனல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் எக்ஸசைஸே பண்ணால் போதும் ஓகேங்களா அது தவிர இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்குக்கு வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா லெக் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப்க்கு வந்து இப்போ ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து ஈஸியாக வந்து 2 ஸ்டார் எடுக்கிறது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து 375 மீட்டர்ஸ் தாண்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 ஸ்டார் அதாவது 8 மார்க்கும் 3 மீட்டர்ஸ் தாண்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் அதாவது 4 மார்க்கும் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் கரெக்டாக 375 3 மீட்டருக்கு லைன் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது வந்து போர்டு ஓகேங்களா டேக் ஆஃப் எடுக்கிறது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உமன்ஸ் மட்டும் கிடையாது பாய்ஸுமே வந்து டேக் ஆஃப் எடுக்கலாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே தான் நிறைய பேர் வந்து டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து போவீங்க ஓகேங்களா இங்கே ஸ்டெப் எடுத்து போய் என்ன ஆகுனா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட என்ன ஆகுனா கால் வந்து வெளியே போர்டுக்குள்ளேயே வச்சு ஃபவுல் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதாவது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி ஓகேங்களா இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த கால் வந்து இந்த போர்டில் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வைக்கணும் இங்கேருந்து ஒரு கோடு லைட் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 20 மீட்டர்ஸு ஒரு 21 ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னா 23 ஸ்டெப்ஸ் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து என்னென்னா இப்போ கீழே வந்து ஒரு ஸ்டெப்பு வச்சு நான் ஸ்டெப் எடுக்க சொன்னீங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் நடந்து போன மணிக்கு நீங்கள் வந்து டேக் ஆஃப் எடுப்பீங்க ஓகேங்களா நடந்து போன மணிக்கு டேக் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது அதனால் சொன்னால் நீங்கள் எப்படி ஓடி வருவீங்களோ அதே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் டேக் ஆஃப் எடுக்கணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ன பண்ணீங்கன்னா நிறையா வந்து ரொம்ப லாங்காக போயிருவீங்க ஓகேங்களா ரொம்ப லாங்கும் போகக்கூடாது ஓகேங்களா ஒரு 21 ஸ்டெப்ஸ் இல்லாட்டினா 23 ஸ்டெப்ஸ் நம்ம ரன்னிங் போகிறதுல 23 ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அது எதுக்கு வந்து 23 ஸ்டெப்ஸ் அப்படின்னா அது வந்து லாங்காக இருக்க நிறைய பேர் தெரியும் ஓகேங்களா அதுக்குன்னா நம்ம எடுத்த உடனே வந்து ஃபாஸ்ட் வர மாட்டோம் ஓகேங்களா கொஞ்சமாக ஸ்பீடாக வர முடியாது என்ன சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மீட்டர் வந்து நம்ம கொஞ்சமாக ஸ்லோவாக ரன்னிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைசி ஒரு 15 மீட்டர் தான் ஸ்ப்ரிண்ட் அடிச்சு வந்து டேக் ஆஃப் எடுத்து நம்ம ஜம்ப் பண்ணுவோம் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா கரெக்டாக வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து 23 ஸ்டெப்ஸ் எடுத்தாவே போதும் ஓகேங்களா அது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு வந்து அதாவது காலை வச்சு ஒரு ஸ்டெப்பு பின்னாடியே எடுத்துக்கிங்க அப்படின்னா ஃபவுல் வராமல் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து 3 சான்ஸ் தருவாங்க ஓகேங்களா லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து 3 சான்ஸ் தருவாங்க இந்த 3 சான்ஸில் வந்து நம்ம வந்து ஈஸியாகவே வந்து 2 ஸ்டார் தாண்டி டபுள் ஸ்டார் எடுக்கிறவங்களா இருப்போம் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட் சான்ஸை வந்து ஃபாலோ அடிச்சுட்டு வச்சுங்களேன் அடுத்து 2 சான்ஸாக இருக்கும் 2 சான்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு வந்து பதட்டம் வந்துடும் அந்த படத்தில் என்ன பண்ணுவோம்னா அடுத்து ஃபால் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அதிக தூரம் வந்து ஜம்ப் பண்ண முடியாது அது ஃபாலோ அடிச்சிடும் சொல்லிட்டு பதட்டப்பட்டு ஸ்லோவே ஓடி வரும் ஓகேங்களா அதுக்கு 3 சான்ஸில் வந்து நம்ம ஃபவுல் அடித்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி டேக் ஆஃப் எடுங்க எடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜம்ப்லேயே வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாராக எடுத்து நம்ம சேஃப் ஆகிக்கணும் ஓகேங்களா 3 சான்ஸ்லேயும் ஃபவுல் அடித்து நம்ம டிஸ்குவாலிஃபைட் ஆகி போகிறதுக்கு என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து பின்னாடி எடுத்து ஒரு ஸ்டார் எடுத்து நம்ம சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் சான்ஸில் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் அதிகமாக ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம இன்னும் ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டார் போயிடலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் பின்னாடி வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து பின்னாடியே வந்து டேக் ஆஃப் எடுங்க ஓகேங்களா இப்போ வந்து என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் லாங் ஜம்ப் பிளேயர் ஓகேங்களா அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது ஜம்ப் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பிகினிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பு எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் போய் நமக்கு வந்து ஃபவுல் அடித்து பதட்டமாகாமல் இருக்கிறதுக்கு அந்த விஷயம் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நார்மலாகவே டேக் ஆஃப் வருது அப்படின்னா நீங்கள் நார்மலாக டேக் ஆஃப் எடுத்து போய்க்கலாம் ஓகேங்களா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சேனலில் போட்ட அந்த பழைய வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணல ஓகேங்களா அவங்க காலேஜ் பண்ண ட்ரைனிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜம்ப் பண்ணுறதும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி எவ்வளோ ஜம்ப் வந்து டிஸ்டன்ஸ் வருது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா
ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த வீடியோவில் சொன்ன எல்லா எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த டேக் ஆஃப் விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங் விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஸ்பீடு இருக்கும், அதுக்கு மட்டும் இல்லாமல் நல்லாவே ஜம்ப் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட் வந்து இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க. அந்த ஹைட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பழைய வீடியோ சொன்ன மாதிரி அந்த ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அந்த ஒரு கயிறு கட்டி யாராவது இல்லாட்டி 2 பேர்த்த வந்து கயிறை பிடிச்சி சொல்லிட்டு அது அந்த கயிறு மேலே தாண்டி ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸு நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பழைய வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து டபுள் ஸ்டார் எடுத்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்தையும் தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லெக் பவருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் பார்த்து அதுக்கு ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம லெக் பவருக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லெக் பவர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? லெக் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போலீஸ் எஸ்ஐ ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து உமன்ஸ்க்கு தேவையான ஷார்ட் புட், அப்புறம் கிரிக்கெட் பால் த்ரோ, அப்புறம் ரன்னிங், இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதே போன்ற சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.